நினைவுக்கு பாஜக எல்லாம் பேசினாங்கல்ல. பாஜக அதாவது பாரதிய ஜனதா பார்ட்டி அது அறிவிக்கிற போது அத்வானி, வாஜ்பாய், முரளி மனோகர் ஜோஷி 3 பேரும் அமர்ந்துதான் அறிவிக்கிறார்கள். டெல்லியில முதலில் அறிவித்து அவர்கள் நோட்டீஸ் கொடுக்கிறாங்க பத்திரிகைக்கு. அதுல பாரதிய ஜனதா பார்ட்டின்னு கிடையாது. அது வந்ததற்கு காரணமே சோ. டெல்லியில் அந்த நிகழ்ச்சி நடக்கிறது. நான் இன்னொன்னையும் சொல்றேன், அத்வானி அவர்கள் எமர்ஜென்சி முடிஞ்சு தமிழ்நாட்டுக்கு முதலாக பிரச்சாரத்துக்கு வருகிற போது திருச்சியில் டவுன் ஹாலில் அவருக்கு முன்னாலே நான் பேசியிருக்கிறேன் 77ல. அதற்கு பின்னால் இருந்து இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிற போது நானும் மறைந்த கலிவரன் அவர்களும் இப்போதும் இருக்கிற கோவை நந்தகோபால் என்று ஒரு இருக்கிறார், 3 பேரும் சோவினுடைய அலுவலகத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்போது அத்வானி அவரிடம் பேசுகிறார். சோவிடம் கேட்டுவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து சொன்னார், பாரதிய ஜனதா பரிஷத் என்று அறிவிக்க போகிறார் என்று. எனக்கு அப்ப புரியல. என் பக்கத்துல நந்தகோபால்கிட்ட என்னையா சொல்றாரு, ஏதோ பரிஷத்துன்னு என்ன உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். அவர் எனக்கும் தெரியல. அதை கவனித்த சோ, என்ன வேலுசாமி என்ன சொல்றீங்கன்னு, என்னமோ பரிஷத்து நீங்கள, அது ஒண்ணும் இல்ல, நம்ம கட்சின்னு சொல்லல, அதுதான். நான் சொன்னேன், பரிஷத்துனா வடக்க இருக்கவங்க தெரியுங்க, தெற்க இருக்கிற நமக்கெல்லாம் என்ன தெரியும். அது ஒரு 2-3 நிமிடம் விவாதம் வந்தது. அதுக்கு பின்னால் என்ன நினைத்தாரோ உடனே டெல்லிக்கு போன் போட்டார். போடுகிற போது அவர்கள் பத்திரிகையாளர்கள் முன்னாலே அமர்ந்து விட்டார் வாஜ்பாய். நாங்க இருந்தாலும் பரவாயில்ல, உடனே கூப்பிடுங்க சொன்ன உடனே இவர் அழைத்தால் என்ற ஒரே காரணத்திற்காக அமர்ந்திருந்த வாஜ்பாய் எழுந்து வந்து பேசினார். பேசியவுடன் இவர் தான் சொன்னார், பரிஷத் என்று சொல்லி இருக்கிறீங்க, அந்த பிஜேபி என்று அப்படியே இருக்கிறோம், பரிஷத் என்பதற்கு பதிலாக பார்ட்டி என்று போடுங்கள். இன்றைக்கு யாராவது டெல்லியில அதில் கலந்து கொண்ட பத்திரிகையாளர் இருந்தால் அவர்கள் கையிலே இருந்தால் பார்க்கலாம். அவர்கள் தந்த அந்த பத்திரிகை விளம்பரத்துல பாரதிய ஜனதா பரிஷத்து தான் இருக்கும். இவர் அத்வானி வேண்டுகோள் விடுத்தார், நீங்கள் பத்திரிகை நாளைக்கு செய்தி எழுதுகிற போது என்று போடுங்கள். ஆக இந்த பார்ட்டி என்று வருவதற்கு சோதான் காரணம்.